வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸில் நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்பர் சிஸ்டமோடைய கடைசி வீடியோவாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோலேருந்து வேறு டாபிக் போயிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n 6 power n minus 5 power n always ends with என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n, நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு என்னது, 1லேருந்து ஆரம்பித்து 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் 1ல் ஆரம்பித்து என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 6 power n minus 5 power n வந்து எந்த நம்பரால் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 6க்கும் 5க்கும் ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 6 power 1 வந்து 6 இல்லையா, 6 ஸ்கொயர் வந்து 36, 6 க்யூப் வந்து 216, 6 power 4 வந்து ஏதோ ஒரு நம்பர் ஆனால் 6ல் தான் முடியும். பிகாஸ் 216 இன்ட்டு 6 போட்டால் யூனிட் டிஜிட் வந்து 6ல் தான் முடியும். அதே மாதிரி 5 power 1 வந்து 5, 5 ஸ்கொயர் வந்து 25, 5 க்யூப் வந்து 625, 5 power 4ம் வந்து 5ல் முடிகிற ஒரு நம்பராக தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் இதோட யூனிட் டிஜிட் 6, இதோட யூனிட் டிஜிட் 5. ஸோ 6 minus 5 கன்ஃபார்மாக 1ல் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இட் எண்ட்ஸ் வித் ஆல்வேஸ் 1. Okay. Next, what is the total number of odd and even divisors of 120 respectively? Okay, 120க்கு odd and even divisors first எத்தனை? டிவைசர்ஸ்னால் ஃபேக்டர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ 120யோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம 12 வந்து என்னது, 3 into 4 into 10 வந்து ஒரு 2 into 5. ஸோ 3 4s are 12, 12 into 10 120 வருமா? இதை இன்னும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2 ஸ்கொயரு, இது ஒரு 2 க்யூபு, 2 க்யூப் இன்ட்டு 3 into 5. ஸோ இதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 2க்கு பவர் 3 இருக்குது. ஸோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கிடணும். 4 இன்ட்டு இந்த 3க்கு பவர் 1 தான் இருக்குது. ஸோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 2, 5க்கு பவர் ஒரு 1 தான் இருக்குது. ஸோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 2, 4 2s are 2, 8 8 2s are 16. மொத்தம் 16 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது 16 டிவைசர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள். ஆட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஈவன் ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 16 வரணும். எல்லா ஆப்ஷனுமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்போ இதில் எனக்கு ஆட் ஃபேக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 and 5 மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 க்யூபை எடுத்துருங்க. 3 power 1 into 5 power 1 இருக்கா? ஸோ இதோடைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1 இருக்குது, 1 + 1 2 இன்ட்டு இங்கேயும் 1 இருக்குது, 1 + 1 2, 2 2s are 4. ஸோ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கணும். ஓகே, மொத்த ஃபேக்டர்ஸ் வந்து 16, அதில் ஆட் ஃபேக்டர்ஸ் வந்து 4. அப்போ ஈவன் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 16லேருந்து 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா 12. சரிங்களா? ஸோ 4, 12 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த 3 and 5 தானே ஆட் நம்பர்ஸு. ஸோ அந்த ஆட் நம்பர்ஸை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஆட் ஃபேக்டர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இன்னும் நல்ல எலாபரேட்டாக போகணும் அப்படின்னா இந்த 16 நம்பர் என்னங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது எப்படி செக் பண்ணலாம்? இப்போ வந்து 120ங்கிற நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் ஆகாது, 8ஆல் ஆகுமா, 8ஆல் ஆகும், 9ஆல் ஆகாது, 10ஆல் ஆகும், 11 ஆகாது, 12ஆல் ஆகும், 13 14 15ஆல் ஆகும், 16 17 18 19 20ஆல் ஆகும், 24, அதுக்கப்புறம் 36 ஆகுமா, ஆகாது, 25 30 30ஆல் ஆகும், 30, 40, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 120. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த 16 ஃபேக்டர்ஸு. ஸோ இதில் ஆட் ஃபேக்டர்ஸ் மட்டும் பாருங்கள், 1 3 5 15, மற்ற எல்லாமே ஈவன் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ மொத்தம் இதுதான் ஆன்சரு. மொத்தம் 16 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த பவர் கூட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இதுலேயே ஆட் ஃபேக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 3 into 5. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, how many factors of are even?
ஸோ இதில் ஈவன் ஃபேக்டர்ஸ் மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. ஸோ ஈவன் ஃபேக்டர்ஸ் மட்டும் வேணும்னா ஒரே ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துருங்க. ஒரே ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும், 2^6, 3^4, 5³ × 7^1. 2 மட்டும், ஒரே ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துகிறோம். ஏன் அப்படின்னா இந்த 2 வச்சு இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது எல்லாமே ஈவன் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 7 × 4 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 5, 3 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 4, 1 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 4s are 28, 28 × 10 280. ஸோ மொத்தம் 280 ஈவன் ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. அவ்வளோதான். ஒரே ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஈவன் ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? இங்கேயும் நம்ம அதே மாதிரி பண்ணலாம். இந்த கொஷினுக்கும் வந்து இப்போ இந்த 2³ × 3 × 5 இருக்குல்ல, இதில் மட்டும் ஒரு 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஈவன் ஃபேக்டர்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ செக் பண்ணலாம். 2 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 2² × 3 × 5 இல்லையா? இந்த 2 + 1 வந்து 3, ஒரு 2 × 2. ஸோ 4 3s are 12 வந்துடுச்சா? ஈவன் ஃபேக்டர்ஸ் 12 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, a positive number exceeds its square root by 30. Find the number. A positive number exceeds its square root by 30. ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த எக்ஸிலேருந்து இதோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம மைனஸ் பண்ணால் எனக்கு 30 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? a positive number exceeds its square root by 30. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சரு இதுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து ரெண்டு நம்பரை ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஸ்கொயர் ரூட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா 30 வரணும். இப்போ அதேமாதிரி இப்போ ஆப்ஷன் 16 எடுத்தோம்னா 16 - 4 தான் வரும் இல்லைங்களா? 16 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன வரும்? 12 வரும். ஸோ அது கிடையாது. ஸோ 36 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 எடுத்திங்கன்னா 30 வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி பெஸ்ட்டு வே. இப்படியே முடிச்சிடலாம், ஆப்ஷன்ஸ்லேருந்தே போயிடலாம். ஓகேங்களா? இல்லைனா இதை ரெண்டு பக்கமும் வந்து என்ன பண்ணணும், x - 30 = √x கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது வந்து வெரி வெரி tedious ப்ராசஸ். நமக்கு தேவையே இல்லை, ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, டிவைட் த நம்பர் 137592 by the smallest number that leaves no remainder and quotient is a perfect cube. Find the cube root of the quotient அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த 592 இருக்குது இல்லைங்களா? 59 லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். 8 வந்து நம்ம 2³ எழுதிக்கலாம். ஸோ இதை மாற்றி 8ஆல் டிவைட் பண்ணுற நம்பராக எழுதினோம் அப்படின்னா 18 is 8. பேலன்ஸ் வந்து 57, 7 டைம்ஸ் வரும். ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 115, 15னா ஒரு 1 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் வந்து ஒரு 79, 9 டைம்ஸ், திருப்பி ஒரு 9 வரும். ஸோ 17199னா ஒரு 9ஓட மல்டிபிள் இல்லையா? ஸோ 2³ × 3² 3² × 1, அதுக்கப்புறம் வந்து ஒரு 81 9 1 1ன்னு வரும். திருப்பி 1911 வந்து அகைன் வந்து ஒரு 3ஓட மல்டிபிள். ஸோ 3ஓட மல்டிபிள் அப்படின்னா இப்போ 3 × 1911னா ஒரு 6 டைம்ஸு 637 வரும் இல்லைங்களா? 1911 3ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம்ஸு, பேலன்ஸ் ஒரு 11 3 டைம்ஸ் வரும், ஒரு 21 7 டைம்ஸ் வந்துடும். 637ங்கிறது வந்து 637 வந்து என்ன வரும், 7 டேபிளில் கட் ஆகுமா இல்லை 49 7 டேபிள்னால் என்ன ஒரு 91 வரும். 91 வந்து 13 × 7. ஸோ 637 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 637 எப்படி எழுதிக்கலாம்னா 49 × 13 எழுதிக்கலாம். ஓகேங்களா? 50 × 13 எவ்வளோ வரும்? 650. அதிலேருந்து ஒரு 13 கழிச்சோம் அப்படின்னா 637. ஓகே, அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2³ × 3³ × ஒரு 637 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா 7² × 13. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம், இவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரில் டிவைட் பண்ணுறோம் and leaves no remainder and quotient is a perfect cube. quotient வந்து பெர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும். இப்போ 137592ன்னு இருக்குது. quotient வந்து பெர்ஃபெக்ட் க்யூப். இப்போ இங்கே பெர்ஃபெக்ட் க்யூப் வந்து என்ன இருக்குது? 2³ × 3³ இருக்கா? அப்போ இந்த நம்பரை 7² × 13 நம்ம டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணால் 137592 வந்துடும் இல்லையா? ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்துடும்.
ஓகே, இப்போ வந்து இதுதான் கோஷன்ட்டு வந்து பெர்ஃபெக்ட் கியூப். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0வும் வந்துடும். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் இருக்க முடியும். இப்போ வந்து 2 கியூப் மட்டும் கோஷன்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 கியூப்பை நம்ம இங்கே கொண்டு வந்தாலும் இது டிவைட் ஆகும். ஆனால் அவங்க வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 13ங்கிறது பெரிய நம்பராக மாறிடும் இல்லையா? அதனால் 2 கியூப் இன்ட்டு 3 கியூப் தான் கோஷன்ட்டில் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண மாதிரியும் ஆச்சு, ரிமைண்டர் எனக்கு 0 வந்த மாதிரியும் ஆச்சு. அதேமாதிரி கோஷன்ட் வந்து ஒரு கியூப் நம்பராகவும் இருக்குது. ஸோ அப்போ 2 கியூபுக்கும் 3 கியூபு தான் வந்து கோஷன்ட்டு. ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 2 இன்ட்டு 3, ஸோ 6 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இதில் வந்து கோஷன்ட் வந்து கியூப் ரூட்டில் வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ 2 கியூப் இன்ட்டு 3 கியூப் இருக்குது. 7 ஸ்கொயர் இன்ட்டு 13 டிவைட் பண்ணால் இந்த நம்பர் ஃபுல்லுமே என்டையராக டிவைட் ஆகிரும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If the cube of a number is subtracted from 153 square, the result gives 1457. Find the number. ஸோ 153 ஸ்கொயர்லேருந்து ஒரு கியூப் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1457 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி நம்பர். ஓகே, அப்போ 153 ஸ்கொயர் மைனஸ் 1457 தான் வந்து என்னது எக்ஸ் கியூபு. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதோட யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 9ன்னு தெரியும், 3 ஸ்கொயரில் முடியுது. இதோட யூனிட் டிஜிட் வந்து 7. அப்போ வந்து எனக்கு ஒரு நம்பர் வந்து 7ல் தான் இருக்குது. சாரி, யூனிட் டிஜிட் வந்து 2ல் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் அந்த நம்பர்? ஒரு டிஜிட் வந்து யூனிட் டிஜிட் வந்து 2ல் முடியுது, அதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் அந்த ஒரிஜினல் நம்பர் என்னவாக இருந்திருக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா 8ன்னு எடுத்துக்கோங்க. இதோடைய 8 கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 512 வரும். ஓகேங்களா? இப்போ 8ன்னு இருந்தால் தான் எனக்கு கியூப் பண்ணும்போது யூனிட் டிஜிட் வந்து 2ல் முடியணும். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டி கன்ஃபார்மாக கிடையாது. ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். 18 கியூபாக இருக்கணும் அல்லது 28 கியூபாக இருக்கணும். இதோடைய டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? 153 ஸ்கொயர் மைனஸ் 1457 இஸ் ஈக்குவல் டு சம்வேர் 18 கியூப் ஆர் 28 கியூப். இப்போ அதுலேயே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ யூனிட் டிஜிட் வந்து 2ல் தான் முடியும்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 2. ஸோ திஸ் நம்பர் ஷுட் பி எண்ட் வித் யூனிட் கியூப் ரூட் எடுக்கிறது வந்து 8ல் தான் முடியணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, சப்போஸ் இது நமக்கு தெரிஞ்ச நம்பராக நம்ம மைனஸ் இப்போ 150 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு இது ஒரு 1500ன்னு வச்சுக்கலாம். இப்படி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இது வந்து ஒரு 22,500. இதுலேருந்து ஒரு 1500 போச்சுன்னா எனக்கு வந்து 21,000 வரணும் இல்லையா? அப்போ 21,000க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. சும்மா ரவுண்ட் நம்பரை நான் வச்சுக்கிறேன். சப்போஸ் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 கியூப் என்னவாக இருக்கும்? இப்போ வந்து 20 கியூப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8000 வரும். சரிங்களா? 20 கியூப் வந்து 8000 வரும். அப்போ 18 கியூப் அதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ டேம் ஷுவராக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 21,000 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்க முடியும். சரிங்களா? 28 கியூப் 30 கியூப் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 27,000 வருமா? 30 கியூபு. அப்போ 28 கியூப் அதை விட கம்மியாக தான் இருக்கணும். ப்ராபபிளி இந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் ஹெவியாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரவுண்டு வேல்யூவாக பக்கத்தில் இருக்க ரவுண்டு வேல்யூவாக நம்ம எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்டை வச்சு ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் சியில் எதுன்னு பார்க்கும்போது 18 கியூபா 28 கியூபான்னு பார்த்தா 28 கியூப் தான் ரீசனபிளாக இருக்குது. ஸோ 18 ஷுவராக வராது. பிகாஸ் 153 ஸ்கொயர் மைனஸ் ஒரு 1457 அப்ராக்சிமேட்லி ஒரு 21,000 கிட்ட வருது. 21,000னா அப்போ 18 கியூப் எடுத்தோம்னா டிஃப்ரென்ஸே 8,000 தான் வருது. ஓகேங்களா? ஸோ அது வாய்ப்பே இல்லை. அப்போது 28 கியூப் தான் பாசிபிளான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9/6, 12/4, 7/7. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 3/12, 3 ஸ்கொயர் இன்ட்டு 6 3/12. அதேமாதிரி 12/4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 இன்ட்டு 4/4 இன்ட்டு 7/7. சரிங்களா? இப்போ 3/12 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/4 இன்ட்டு 7/7. அப்போ 3/16 இன்ட்டு 4 நம்ம போட முடியாது இல்லையா? 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 2/8 இன்ட்டு 7/7. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். அவங்க கேட்குறது ஃபைண்ட் தி சம் ஆஃப்
ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் 3 + 2 + 7 அவ்வளோதான். ஓகேங்களா, 12. இதோடைய சம்மு தான் நம்ம வந்து சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அவ்வளோதான். 3 + 2 + 7 தான் அதோடைய சம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா. இப்போ இதுக்கு அடுத்த சம் லைட்டாக இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டோட்டல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அப்போ 3 + 2 + 7. டோட்டல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ 8/10 இருக்குது, 9/7 இருக்குது, 7/8 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ப்ரைம் ஃபேக்டராக மாற்றணும். 8னா 2³ அப்போ இது வந்து ஒரு 2/13. 9னா 3² அப்போ 3/14 இன்ட்டு 7/18 8. இப்போ டோட்டல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2வே வந்து மொத்தம் 30 இருக்குது. 2 இஸ் த ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா. அதேமாதிரி 3 ஒரு ப்ரைம் நம்பர், 7 ஒரு ப்ரைம் நம்பர் தான். முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இதை பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ 2வே வந்து ஒரு 30 இருக்குது. 2வே ஒரு ப்ரைம் ஃபேக்டர் தான். அப்போ 30 2 இருக்கிறதுனால 30 ப்ரைம் ஃபேக்டர். அதேமாதிரி 3 வந்து 14 இருக்குது, அது ஒரு 14. 7 வந்து ஒரு 8 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. 44, 52. ஆப்ஷன் சி. இந்த சம்மில், இதுக்கு முந்தின சம்மில் சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போ 3 + 2 + 7 அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்கல. டோட்டல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க. 2 30 இருக்குது, 3 14 இருக்குது, 7 8 இருக்குது. சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 52 வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஜிட்ஸ் இன் த யூனிட்ஸ் பிளேஸ் ஆஃப் 124n + 124n + 1. சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன போட்டாலும் இப்போ ஒரு இதில் ஆட் நம்பராக இருக்கும், இன்னொரு இதில் ஈவன் நம்பராக இருக்கும். இப்போ 124 1 + 124 2ன்னு வந்துடும். இப்போ 4/1 வந்து யூனிட் டிஜிட் வந்து 4, 4² வந்து 6ல் முடியும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து 0ல் முடியணும். சரிங்களா. அவ்வளோதான். இப்போ ஒருவேளை 124 இங்கே 2 போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்க போகுது, 3 இருக்க போகுது. அப்போ 4² 6ல் முடியும், 4³ 4ல் முடியும் இல்லைங்களா, 64. ஸோ மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 0 தான் வரும். ஒன்று ஈவன் நம்பர், ஒன்று ஆட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதான் 4/1 4ல் முடியும், 4² 16, 4³ என்ன வரும் 64, 4/4 216. ஸோ இந்த மாதிரி 4 6 4 6 தான் முடிஞ்சிட்டே போகும். ஆட் பவரில் இருந்ததுன்னா 4ல் முடியும், ஈவன் பவரில் இருந்ததுன்னா 6ல் முடியும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது யூனிட் டிஜிட் 0 தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு how many factors does the number have? ஸோ இப்போ 1 2 2 8 8 நம்ம ஃபஸ்ட்டு பிரிப்போம். லாஸ்ட்டு வந்து 88 இருக்கா, அப்போ 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2² இன்ட்டு 61 4ஆல் டிவைட் பண்ணோம்ல. 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3072 3072 வந்து இப்போ 3ஆல் டிவைட் ஆகும். 2² இன்ட்டு 3 இன்ட்டு 1024. 1024னா 2/10ல். ஸோ இப்போ 2/12 இன்ட்டு 3 12288 வந்து 2/12 இன்ட்டு 3. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 1 அப்படின்னா இந்த 12 + 1 13, இங்கே வந்து 1 இருக்குது, 1 + 1 2. ஸோ 13 2s are 26. ஸோ மொத்தம் 26 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இல்லைங்களா. 1024னா 2^10. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யூனிட் டிஜிட் ஆஃப், இப்போ வந்து எனக்கு 3 மட்டும் பார்த்துக்கிறேன். 336 - 2/20. இந்த 3க்கும் 2க்கும் 4 சைக்கிள் இருக்கும். அதாவது 2/1 வந்து 2ல் முடியும், 2² வந்து 4ல் முடியும், 2³ வந்து 8ல் முடியும், 2/4 வந்து 16ல் முடியும், அகெயின் 2/5 வந்து 32ல் முடியும், 2/6 வந்து இது 4ல் முடியும். அவ்வளோதான். இந்த 2486 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. இந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ பவர் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பவர் வந்து 20யை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரிமைண்டர் வந்து 0 வருது. அப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா நீங்கள் 4th தான் எடுத்துக்கிடணும். ஸோ இது வந்து 6ல் முடியும். சரிங்களா. ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா, இப்போ ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 2ல் முடியுது, ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 4ல் முடியுது, ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 8ல் முடியுது, ரிமைண்டர் 4 வந்துச்சுன்னா 6ல் முடியுது. அதேமாதிரி 3க்கும் எடுத்துக்கோங்க. 3^1 3, 3² 9, 3³ 7ல் முடியும், 3/4 1ல் முடியும். இந்த 3 9 7 1ங்கிறது ரிப்பீட்டடாக போகும். அதேமாதிரி 36ம் 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0, அப்போ இதுவும் 1ல் முடியணும். சரிங்களா. அப்போ 1 - 6 விச் மீன்ஸ் 11 - 6 இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் வந்து 5ஆக தான் இருக்கும் ஷுவராக. சரிங்களா.
3 power 36 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் டிஜிட் 1ல் தான் முடியும். பிகாஸ் 36 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 4th சைக்கிள் எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 256 ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்? ஸோ முதல்ல 256 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இது வந்து என்னது 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர்னால் 4 to the power 16 வந்து என்னென்னு எழுதிக்கலாம் 2 to the power 4. இப்போ 2 to the power 8. ஸோ 256 வந்து 2 to the power 8ன்னு எழுதிக்கிடலாம். இப்போ இது எத்தனை ஸ்கொயர் ஃபேக்டர்ஸால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 4, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிடுங்க 5. ஸோ 4 + 1 முதல்ல மொத்தம் 5 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 256ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர்ஸ் 1 2 3ஆல் டிவைட் ஆகாது, 4 5 6ஆல் டிவைட் ஆகாது, 7 8 8ஆல் டிவைட் ஆகும், 9 10 11 12 13 14 15 16ஆல் டிவைட் ஆகும், 17 16ஆல் டிவைட் ஆகும், 17 18 19 20 21 22 23 24 24ஆல் ஆகாது, 25 26 அதுக்கப்புறம் நேராக 32, அதுக்கப்புறம் 64 128 256. மொத்தம் 9 ஃபேக்டர்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 ஃபேக்டர்ஸ். பிகாஸ் 2 to the power 8னா 8 + 1 9, மொத்தம் 9 ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பார்க்கும்போது 4 16 64 256 அப்புறம் அந்த 1 இதையும் சேர்த்துட்டிங்கன்னா மொத்தம் 5 பெர்ஃபெக்ட் ஸ்கொயரால் டிவைட் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணால் அந்த பவரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை கூட 1 ஆட் பண்ணிக்கிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரிங்களா? ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.